அறிவியல் இயக்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட மாநாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ இதில் பள்ளி மாணவர்களிலிருந்து பள்ளி ஆசிரியர்கள், தமிழ்நாடு அறிவியல் இயக்க ஆர்வலர்கள், பேராசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை மிக சிறப்பாக முடிச்சிருக்கிறோம். மாநாட்டில் சில முக்கியமான தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இந்த தீர்மானங்களில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தென் தமிழகத்தில் அறிவியல் மையம்ங்கிறது பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. நமக்கு இந்த தூத்துக்குடியை மையப்படுத்தி திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் சென்டரை நம்ம கோவில்பட்டி அந்த பகுதிகளெலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி அறிவியல் பூங்காக்கள் நமக்கு தேவைப்படுது. நிறைய பூங்காக்கள் இருக்குது, விளையாடி மகிழக்கூடிய பூங்காக்கள் இருக்குது. ஆனால் குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் உபகரணங்களோடு இருக்கக்கூடிய பூங்காக்களை நம்ம உருவாக்கலாம். அடுத்தபடியாக எங்களுடைய மாநில மாநாடு வரக்கூடிய ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியில் நடக்க இருக்குது. இந்த மாநாட்டை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைக்கிறாங்க. இதில் விஞ்ஞானிகள் கலந்துக்கிறாங்க. அதில் ஐஎஸ்ஓடைய விஞ்ஞானி சசிகுமார், நம்ம ஐஐடியினுடைய விஞ்ஞானி பேராசிரியர் டாக்டர் ராமானுஜம், சென்னை நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய முதுநிலை விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன், மிகப்பெரிய எழுத்தாளர் ஆயுஷா நடராஜன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒரு 500 பேர் பிரதிநிதிகளாக பல்வேறு மாவட்டங்களில் மாநாடுகள் நடத்தி மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த சிவகாசி மாநாட்டில் கலந்து கொள்கிறாங்க. அங்கேயும் முக்கியமான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். 2 ஆண்டுகளில் அறிவியல் இயக்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த மாநில மாநாடு உறுதி செய்யக்கூடிய மாநாடாக இருக்கும். இன்றைக்கு அது குறித்த விஷயங்கள் தான் இந்த மாநாட்டில் நாங்கள் பேசுகிறோம்.